ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் லைஃப் ஆஃப் டாஸ்க். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கொத்து சப்பாத்தி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெசிபி ரொம்ப நல்லாயிருக்கும், நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் சப்பாத்தியை எல்லா சப்பாத்தியுமே எவ்வளோ சப்பாத்தி நம்ம தேவையோ அவ்வளோ சப்பாத்தியும் இந்தமாரி ஒன்று மேலே ஒன்று அடுக்கி சுருட்டி இந்தமாரி நம்ம கட் பண்ணால் அது நூடுல்ஸ் மாதிரி நீட்டாக நல்லாயிருக்கும் அது. ஸோ அது எடுத்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி எந்த ஷேப்பில் வேணுமோ நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து நான் வெங்காயம் ஒரு 1.5 வெங்காயம் நீல வாக்கத்தில் கட் பண்ணி வச்சுருக்கேன், மெலிசாக. அப்புறம் தக்காளி ஒரு தக்காளி, அதுவுமே நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை ஒரு கொத்து, புதினா ஒரு கொஞ்சம் நம்ம ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு, கொத்தமல்லி தழை எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாமே பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் வானல் வச்சுருக்கேன். வானல் வந்து இந்தோலி வானல் தான் வச்சுருக்கேன். இந்த வானல் நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், ரொம்ப நல்லாயிருக்கும், எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ நான்ஸ்டிக்கு அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறதை விட இந்தமாரி இந்தோலியும் இரும்பு வானல் அதெல்லாம் யூஸ் பண்ண ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு தாளிக்கிறதுக்கு நான் சோம்பு மட்டும்தான் போட்டு தாளிச்சிருக்கேன். நான் சோம்பு எப்போவுமே நுணுக்கி வச்சுருப்பேன், அந்த சோம்பு மட்டும் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, வெங்காயம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அது நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் நம்ம. இப்போது தக்காளி போட்டு நம்ம வதக்கிக்கலாம். தக்காளி போட்டு நல்லா அது ஸ்மாஷ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. நீங்கள் இஞ்சி பூண்டு சாந்து வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, நான் ஆட் பண்ணல. இப்போது மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துடலாம். அதுக்கு தனியாத்தூள், அப்புறம் வெறும் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, கரம் மசாலா தூள், சீரகத்தூள், அவ்வளோதான். நம்ம வேறு எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது. எல்லாமே போட்டு நல்லா வதக்கிட்டக்கப்புறம் நம்ம தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஒரு 1/2 கிளாஸ் அந்தளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி அது கொஞ்சம் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல சப்பாத்தி, அதை நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போது நம்ம நடுவில் கொஞ்சம் இடம் கேப்
ஆக்கி விட்டுட்டு அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு முட்டை 2 முட்டை நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ அந்த முட்டை போட்டு மிளகுத்தூள் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் மிளகுத்தூள் ஆட் பண்ணல. மிளகுத்தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க, வேறு எதுவும் ஆட் பண்ண வேணாம். அதை ஆட் பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணுங்கள் அந்த சப்பாத்தியோட. அவ்வளோதான். இப்போ நம்ம ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணியாச்சு. லாஸ்ட்டாக இப்போ நம்ம கொத்தமல்லி தழையை போட்டு ஒரு கிண்டி கிண்டி விட்டுட்டு நம்ம இறக்கிடலாம். நம்ம டிஷ் இதோட முடிஞ்சிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை சேனல். தேங்க்யூ.